கோவை சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த 19 நாட்களில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துபாய், ஷார்ஜா, சிங்கப்பூர் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இதில் ஐக்கிய அரபு நாடான ஷார்ஜாவிற்கு ஏர் அரேபியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி ஷார்ஜாவிலிருந்து கோவை வந்த ஏர் அரேபியா விமானத்தில் வந்த கேரளாவைச் சேர்ந்த பயணி கொண்டு வந்த பேக்கில் கைக்கடிகாரம், பெல்ட் போன்றவற்றில் வைத்து நூதன முறையில் கடத்தி கொண்டு வந்த 1.5 கிலோ தங்கமும், மறுநாள் 22ஆம் தேதி சகாரியா என்பவரிடம் இருந்து 1.5 கிலோ தங்கமும் அடுத்தடுத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் திங்கட்கிழமையன்று ஷார்ஜாவிலிருந்து வந்த விமானத்தில் பயணம் செய்த கேரளாவைச் சேர்ந்த சுஜித் குமார் என்ற பயணியிடம் நடத்திய சோதனையில் அவர் வைத்திருந்த அயன் பாக்ஸில் நூதன முறையில் 2 கிலோ தங்கம் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 19 நாட்களில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் கோவை விமான நிலையத்தில் பிடிபட்டிருப்பது அதிகாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரும் தங்கத்திற்கு சுங்க வரியை 15% மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாகவே கடத்தல் தங்கம் அதிகளவு பிடிபட துவங்கியுள்ளதாக கோவை சுங்கவரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.